ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனில் ஒரு பொண்ணு வந்து நான் மாடியிலேருந்து கீழே குதிக்க போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி நிற்கிறா. இவ தான் இந்த கதையோட வில்லி. இவ பேர் வந்து இவி. அப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இங்கே பாருமா இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ சொல்கிறது கேளுங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எப்படி வீவனுக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்குது, அவ மட்டும் பணக்கார வீட்டில் போய் ஜாலியாக வாழ்வா, நான் மட்டும் கண்ணு தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அதுக்கு என்னமா பண்றது, அந்த பையனுக்கு வந்து வீவனை தான் பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்ல, அதுக்கு வந்து ஈவி இல்ல முடியவே முடியாது, ஒன்னு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா இங்கிருந்து நான் சாகுறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் பின்னாடி இன்னும் ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேர் தான் வீவன். அப்ப அங்க ஹீரோயின் வந்து, போதும் உன் டிராமா ஸ்டாப் பண்ணு, உனக்கு என்ன இப்ப அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, சரி நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஈவிக்கு செம ஜாலியா கிடுது. என்ன சொல்ற நீ, உண்மையாவான்னு கேட்க, ஆமா உண்மையா தான் சொல்றேன், நீயே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அதை கேட்ட அவங்க அப்பாவும், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அந்த கண்ணு தெரியாத பையனும் நல்ல பையன் தான், நீயும் என்னோட மக தானே, உன் மேல எனக்கும் அக்கறை இருக்குன்னு சொல்லி சும்மா பொய்யா நடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும், ஓ அப்படியாப்பா, என் மேல உனக்கு பாசம் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னு நகர்ந்து போயிட்டு இருக்க. அப்ப ஈவி வந்து, டேமியன் வந்து உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கான், அவனை விட்டு தர உனக்கு சம்மந்தமா, அதுக்கப்புறம் நீ ரெக்ரெட் பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க போல. அப்ப அவங்க ஃபியூனரல் முடிஞ்சோன்னே ஹீரோயினோட அப்பா வந்து அந்த ஸ்டெப் மாமா அழைச்சிட்டு வந்து, இனிமே நாங்க தான் ஃபேமிலி, இந்த வீட்டில் நாங்க தான் வாழ போறோம், எனக்கு சில கடன்கள்லாம் இருந்துச்சு, அதை அடைக்கிறதுக்காக நான் உன்னை வித்துட்டேன், இனிமே நீ அவங்க கிட்ட தான் போய் இருக்கணும்னு சொல்லி பாடி கார்ட்ஸை வச்சு பிடிச்சிட்டு போக சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ மாதிரி ஒருத்தன் வந்து, யார் மேல கை வைக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்துறான். ஆமா இவன் தான் இந்த கதையோட ஹீரோ டாமியா. இவன் நான் சுருக்கமா மியான்னே சொல்லிக்கிறேன். அப்போ உங்க ஹீரோ வந்து, யார் மேல கை வைக்கிறீங்க, இவ எனக்கு சொந்தமான பொண்ணு, இவன் மேல யாராவது கை வச்சீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்படியே அவர் வீட்டுக்குள்ள ஹீரோயின் வரும்போது அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது. அதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே அவங்க வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்கு. அவங்க காதல் வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியே அவங்க போயிட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு நாள் ஹீரோயின் மாலுக்கு போயிட்டு வரும்போது யாரும் கத்தியால குத்த வராங்க. அந்த குத்த கூட ஹீரோ தான் வாங்கிக்கிறாரு. அவ்வளோ பாசம் ஹீரோயின் மேல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவன் என் மேல பாசமா இருந்தா எனக்காக உயிரே கொடுக்க துணிஞ்சாதான், ஆனா அது எல்லாமே ஒரு செட்டப் தானே, அவன் என் மேல உண்மையாவே பாசமா இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாஷ்பேக் வச்சு பாக்குறாங்க. ஹீரோ வந்து அவர் பாட்டி கூட பேசிட்டு இருப்பாரு. அப்ப பாட்டி கேட்பாங்க, நீ யாரை தாண்டா லவ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் இவியை தான் ரொம்ப காதலிக்கிறேன், ஆனா என் பிசினஸ் எதிரிங்களால உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதுக்காகத்தான் வெளி உலகத்துக்கு நான் வீவனை கல்யாணம் பண்ணிப்பேன், அவ என்னோட பொண்டாட்டியா இருப்பா. இன்னொரு பக்கம் இவி அந்த கண்ணு தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்ராட் போயிடுவா. அங்க என்னோட ஆட்களை செட் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்ச நாள் அப்ராட் போயிடுவேன். அங்க போய் ப்ராப்பரா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த உலகத்தோட பார்வைக்கு வீவன் தான் என் பொண்டாட்டி, எந்த ஆபத்து வந்தாலும் அவளுக்கு மட்டும்தான் வரும். ஆனா இன்னொரு பக்கம் இவி அங்க ரொம்ப சேஃபா இருப்பா. இதான் பாட்டி என்னோட பிளான் சொல்லும்போது, ஆனா பாட்டிக்கு இது பிடிக்கவே இல்லை. நீ வந்து ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ பின்னாடி வருத்தப்படுவேன்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றான், இவி ரொம்ப நல்ல பொண்ணு பாட்டி, அவ ரொம்ப கைண்டான பர்சன், ஆனா வீவன் அப்படி கிடையாது, அவ தங்கச்சி போட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ ரொம்ப கெட்ட பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோன்னு கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, நான் எந்த வித ரெக்ரெட்டும் படல, நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்வாப் விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா டேமியன் வந்து ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்ல. அதுக்கு இவையும், கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, ஆமா நான் என்ன உங்களுக்காக சும்மா செஞ்சு கொடுப்பேன்னு நினைச்சீங்களா, நான் அந்த கண்ணு தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு 1 மில்லியன் பணம் வேணும்னு கேட்க, என் பொண்ணோட லைஃபையே நீ வந்து காப்பாத்திருக்க, உனக்காக நான் 1 மில்லியன் தரமாட்டேனா, கண்டிப்பா தருவேன்னு சொல்லி அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு செம வெறுப்பாகுது. இருந்தாலும் ஒன்னும் சொல்ல முடியாம அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவி வந்து உனக்கு கைண்ட் பேசனா, அவ ரொம்ப நல்லவளா, அவ என்ன எவ்வளவு புள்ளி பண்ணிருக்கா, எங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டே அறுத்தெறிஞ்சிருக்கா, அப்படிப்பட்ட அவ உனக்கு நல்லவ, நீ கார் ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராட்டிட்டு இருக்கும் போது நான் தான் வந்து உன்னை காப்பாத்தினேன், அப்படிப்பட்ட நான் உனக்கு கெட்டவ அப்படித்தானு சொல்லி அவங்க யோசிச்சு அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் பேசிட்டு இருக்கான். அப்ப பாட்டி வந்து, நீ பண்றது தப்புன்னு தோணலையாங்கும் போது, இல்ல பாட்டி அவ என்னோட உயிரே காப்பாத்திருக்கா, அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவளுக்காக நான் நிப்பேன்னு சொல்லிட்டு, அதுக்காக யார் லைஃப் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அது வீவனா இருந்தா கூட சரிதான் சொல்லிட்டு இருக்கான். இந்த மடப்பைய தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். அவளை காப்பாத்தினது வந்து இவின்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா காப்பாத்தினது என்னமோ ஹீரோயின் தான். ஆனா பாட்டிக்கு ஹீரோ செய்யறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட எடுத்த போட்டோ எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன நீ நல்லா ஏமாத்திட்டேன்னு சொல்லி சம கோவத்துல இருந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ கரெக்டா கால் பண்றாரு. ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது, என்ன
பேபி இப்படி சொல்லிட்டேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்ல அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த கோவத்துல ஹீரோயின் அம்மா கூட இருக்கிற போட்டோவையும் சேர்த்து எரிக்க போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே உடனே நெருப்புக்குள்ள கையை விட்டு அந்த போட்டோ எடுக்க அவங்க கையில அடிபட்டுடுது. அவங்க ஆணு கத்தும்போது பேபி என்னாச்சு என்னாச்சுங்குள்ள இங்க ஹீரோயின் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா ஹீரோ நேர்லயே வந்துடுறாரு. பேபி உனக்கு என்னாச்சு, யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம்ம கடுப்பாகுது. நடிடா நடி, எவ்வளவு தூரம் நடிக்கிறேன்னு தான் பாக்குறேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பங்க கரெக்டா இவி ரூமுக்குள்ள வந்து மாமான்னு கூப்பிட ஹீரோயின் கையை வந்து ஹீரோ பிடிச்சிருப்பார்ல, அதை டக்குன்னு அவர் கையை எடுத்துக்கிறாரு. அதையும் ஹீரோயின் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்பங்க இவி வந்து ரொம்ப நல்லவ மாதிரி, மாமா ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் ஒன்று நினைச்சு பாக்குறாங்க, இந்த நெக்லஸ் வந்து ஹீரோ அவர் கையாலே செஞ்சிருப்பாரு போல. அப்ப அவர் அஷ்டம் சொல்லியிருப்பாரு, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்றீங்க, இதை நீங்க வாங்கி கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, நம்மளோட உண்மையான பாசம் நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோங்கிறது தான் தெரியும், ஸோ என் கையால செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், நமக்காக தான் தரப்போறாருன்னு. ஆனா இப்போதானே தெரியுது அது யாருக்குன்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க மனக்குமுறலோட இருந்துட்டு இருக்க. அப்போ வந்து இவி சொல்கிறா, நாளைக்கு நீங்கள் வந்து கல்யாண ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நானும் உங்களோட வரவா, ஏன்னா எனக்கும் அன்னைக்கு தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து நோன்னு சொல்ல வராங்க. ஆனால் ஹீரோ ஓகே ஓகே நீயும் கண்டிப்பாக வரலான்னு சொல்கிறாரு. கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு அவளுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்ல ஹீரோயினும் சரி சரி நீ எல்லாமே பிளான் பண்ணி தானே செய்கிற, உனக்கு தானே கல்யாணம், சரி போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் அவங்க ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அங்கே போனால் 2 வகையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அப்போ வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபேமஸான டிசைனர் செஞ்சது, இன்னொன்று வந்து நியூ கமர் செஞ்சதுங்கும்போது அப்போ இவையும் ஹீரோயினும் ஒரே ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. ஏண்டி என் வாழ்க்கையே எடுத்துக்கிற, ஆஃப்டர் ஒரு ட்ரெஸ்ஸு அதை கூட என்னை வாங்க விட மாட்டியான்னு யோசிச்சுட்டு, இங்கே பாரு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்ல அப்போ இவி வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அக்கா என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் நீ செலக்ட் பண்ணதே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுக்கான்னு சொல்லி ஓவரா ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. இவியால் தான் ஹீரோட மனசு தாங்காத உடனே இவைய தூக்கி விட்டுட்டு, இங்க பாரு அவ தான் ட்ரெஸ் கேட்கறாள, அவள்கிட்ட அதை கொடுத்துருன்னு சொல்லும்போது என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா, எப்பவும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தான் அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி ஹீரோயினும் ஸ்டப்பனா நிக்க. அப்ப ஹீரோ பின்னாடி போய், இங்க பாரு நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுதான் ஃபைனல், அவளுக்கு தான் அந்த ட்ரெஸ் நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது ஸ்டாஃப்ஸ்லாம் பாக்குறாங்க, என்ன இவர் ஃபியான்சேக்கு சப்போர்ட் பண்ணாம அவர் தங்கச்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரேன்னு. அப்ப ஹீரோயினும் சரி ஓகே அவளுக்கு தானே அதை கொடுக்கணும், கொடுத்துக்கோ நான் இதே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இவ்வளவு சீக்கிரமா அவ தங்கச்சிக்கிட்டேருந்து எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாளே, என்ன எனக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்காரு. இங்க இவி வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு நிக்கிறா. என்ன மாமா நான் அழகா இருக்கானா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது பின்னாடியா ஹீரோயின் அந்த நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. அதை ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயினோட அழகுல அப்படியே மயங்கி நிக்கிறாரு. அதை பாக்குற இவிக்கு சரியா வயிறு எரியுது, என்ன இவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்காளுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ கிட்டக்கு போய் பேபி நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிக்கும்போது அவங்களுக்கு கையில எல்லாம் ஒரே ரோஸ் ரோஸா இருக்கு. அதை பார்த்து ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஸ்டாஃப் சொல்றாங்க அவங்களுக்கு சில்க்னா அலர்ஜியாம, அதனால தான் அவங்களுக்கு அலர்ஜி ஆச்சுன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோ சாரி என்ன மன்னிச்சிடு, உனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியாதுங்கும் போது அதுக்கு ஹீரோயின் எனக்கு சில்க்னா அலர்ஜின்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சதான் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லியிருக்கங்கும் போது அப்பதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, ஒரு வாட்டி ஏதோ சில்க் போட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க போல, அப்ப அலர்ஜியா இருக்கும். அதை இப்ப யோசிச்சு பார்த்துட்டு சாரி நான் மறந்தே போயிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அப்ப வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி இல்ல, கோவத்தோட போயிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட சில எதிரிகள் வந்து ஹீரோயின் கழுத்துல ஒரு கத்தியும் இவி கழுத்துல இன்னொரு கத்தியும் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ஹீரோவுக்கு யாரை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறதுனே தெரியல. இங்க இவி வேற கத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க யாரத்தான் அவன் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு, ஆனா அவன் இவியத்தை காப்பாத்த போறான். அப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன காப்பாத்த மாட்டேன்னு, ஏன்னா இவியோட ஷீல்டா தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது என்னையா காப்பாத்த போறேன்னு யோசிக்க ஹீரோ இவிய காப்பாத்திட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அந்த ரவுடி வந்து ஹீரோயினை கத்தியால குத்திடுறான். அதை பார்த்த ஹீரோ பதறி போய் ஹீரோயினை போய் தூக்குறான். அவன் அப்ப மனசுல நினைக்கிறான் நான் லவ் பண்றது என்னமோ இவி தான், ஆனா ஏன் இவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறான். ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் பொறுமையா எந்திரிச்சு உட்காந்து நீ என்ன சொன்ன, என்ன அதிகமா காதலிக்கிறேன்னு தானே சொன்ன, அப்படி இருக்கும்போது முதல்ல நீ என்ன தானே காப்பாத்தணும், எதுக்குடா நீ அவளை காப்பாத்த
காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோயின் செம்மையா கத்துறாங்க. போடா என்னை விட்டு நவந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்க அப்ப ஹீரோயினுக்கு வந்து சமக்கம் வந்துருது. இங்க இருந்து எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கிளாஸ் எடுத்து ஹீரோ மேல அடிக்க வர அப்ப இவி வந்து நல்ல மாதிரி குறுக்க பூந்துறா. அந்த அடி வந்து இவி மேல விழுந்துருது. இவிக்கு ஒன்னா தான் ஹீரோவால தாங்க முடியாதே. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் எப்பவும் உன் தங்கச்சி புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்க? இப்ப பாரு உன்னால அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு போயிடுறாரு. பிறகு ஹீரோயினுக்கு வந்து ஐவி மாத்துறதுக்காக நர்ஸ் வந்திருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவரோட ஃபியான்சே இவங்கள பார்க்காம பக்கத்துல போய் அவங்க தங்கச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி கூட அந்த தங்கச்சிக்காரிக்கு அவ்வளவா அடிப்படல. இருந்தாலும் அங்க எல்லாரும் அவங்கள தாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் பாவம் பார்க்க கூட ஆள் இல்லாம தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தூங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எல்லாமே முழிச்சிட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எழுந்து போய் அவங்க தங்கச்சி ரூம்ல பாக்குறாங்க. ஹீரோ வந்து பாசமா இவிக்கு சூப்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அவ நல்லா தான் குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்கா. இருந்தாலும் பலமா கவனிப்பு இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னு. அதுக்கு நர்ஸ் சொல்றாங்க உங்க உடம்பு நல்லாவே போகல, அதுக்குள்ள ஏன் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்கன்னு கேட்க என்ன என்னால தனியா பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வராங்க. அப்படி அவங்க வெளியில வரும்போது யாரும் அவங்களை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினும் ஒரு சேர்ல போட்டு கட்டி வச்சிருக்க. அப்ப அங்க 2 பேரும் மாஸ்க் போட்டுட்டு வராங்க. ஹீரோயினும் யார் நீங்க, எதுக்காக என்ன இப்படி கட்டி வச்சிருக்கீங்க கேட்கும்போது இங்க பாரு எதுக்காக உன் தங்கச்சினை ஹர்ட் பண்ற, சின்ன வயசுல இருந்து அவளை புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா, எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் வந்து அவனோட கையை பாக்குறாங்க. அதுல ஒரு கயிறு கட்டிருக்கு. அதை வந்து ஹீரோயின் தான் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு அந்த கயிறை கொண்டு வந்து ஹீரோ கையில கட்டியிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சு போயிடுது அது ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசே உடஞ்சிடுது. நீ இந்த அளவுக்கு வந்துட்டியா, நீ காதலிக்கலங்கிறத கூட என்னால ஏத்துக்க முடியுது. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லல. யார புள்ளி பண்ணா, நான் உன்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்ன புள்ளி பண்றாங்கன்னு. ஆனா நீ என்ன நம்பவே இல்ல. என்னோட தங்கச்சி தான் உனக்கு பெருசா தெரியல. கண்டிப்பா இதை நினைச்சு நீ ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு யோசிக்க அப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி உன் தங்கச்சி நீ கிளாஸால அடிச்சு ஹர்ட் பண்ணிருக்க, அதோட வலி உனக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவ பாட்டில வச்சு அவன் மண்டையில அடிக்க சொல்றான். அவனும் போய் மண்டையில அடிக்க அவ வலியால துடிச்சிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவன் நினைக்கிறான் மனசுல எதுக்காக எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் தானே கொடுக்குறேன், கெட்ட பொண்ணா இருக்கா, அவ தங்கச்சி புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கா, இனிமே அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு வலிக்குது, நீ இந்த தப்பா அவ பண்ணவே கூடாது, இன்னொரு முறை அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவன் ஹீரோவே கிடையாது, இந்த கதைக்கு வில்லனாவே இருக்கான், அதோட முட்டா பீஸா இருக்கான். இனிமே நான் அவனை ஹீரோன்னு சொல்லவே மாட்டேன். பிறகு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ டேமியன் நல்லவ மாதிரி வந்து இங்கே பாரு நீ உன் தங்கச்சி புள்ளி பண்ண, அதனால யாரும் பழி வாங்குறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. நீ உன் தங்கச்சி நீ புள்ளி பண்ணாமல் நல்ல பொண்ணாரி, கண்டிப்பாக யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உன்னை ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கல. நாளைக்கு நம்மளோட கல்யாணம், இங்கே பாரு உன் பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்கேன், நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தயவு செஞ்சு ஹாப்பியாரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். எப்படி கிட்னாப் பண்ணி அடியும் கொடுத்துட்டு அதை சமாதானப்படுத்துறதுக்கு ப்ராப்பர்ட்டியும் கொடுப்பானா. நல்லா இருக்குடா உன் கதைங்கிற மாதிரி தான் இருக்கு. மறுநாள் கல்யாணம். டேமியன் நல்லா அழகா கிளம்பி நல்லா சந்தோஷமா இருக்கான். அதை பார்த்த பாட்டி நீ ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போக போற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு சொல்ல அப்ப அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் இல்ல இது வந்து நம்ம ஈவியை காப்பாத்துறதுக்காக ஒரு பொய்யான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இங்க பாருங்க பாட்டி இது ஒரு பொய்யான கல்யாணம், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை நினைச்சு நீங்க அதிகமா சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். கேட்ட பாட்டியும் இந்த மடப்பயலுக்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியல, உண்மையாவே இவன் நல்ல வாழ்க்கை நோக்கி போயிட்டு இருக்கான், அது எப்பதான் உனக்கு புரிய போதோ தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மா போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லுவேன் லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நான் யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நான் உங்க பிளெஸிங்ஸோட இந்த வாழ்க்கைக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஸ்டெப் மாம் வராங்க. இந்தா நீ கேட்ட 1 மில்லியன் சொல்லிட்டு அந்த கார்டை தூக்கி போட்டு போறாங்க. ஹீரோ வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகி நிறைய கிஃப்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வராரு. அங்க அப்பாக்காரனை வந்து வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருக்க அப்ப அவன் என்ன சொல்றானா இந்த இருக்கு இவிக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை இவிக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றான். இவன் யாரை கல்யாணம் பண்ண வந்தானே தெரியல. அப்ப அப்பக்காரனும் பல்ல இழிச்சுக்கிட்டே பொண்ணு உள்ள ரெடியா இருக்கு நீங்க வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லும்போது ஹீரோவும் இவைய தூக்கிட்டு வெளியில வரான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ ஹீரோயின் 2 பேரோட வாழ்க்கையும் தனித்தனியா பிரிஞ்சு போகுது. சாரிங்க நானும் ஹீரோன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஆரம்பத்துல இருந்து ஹீரோன்னு சொன்னதுனால அதுதாங்க என் வாயில அதிகமா வருது, அதனால இடையில எங்கேயாவது ஹீரோன்னு சொன்னா சத்த கோச்சிக்காதீங்க. சாமியான் வந்து இவைய காருக்குள்ள உட்கார வைக்கும் போதே அவனுக்கு ஏதோ தப்பா தோணுது. அதை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சைட்ல
பார்த்தா ஹீரோயின் அவங்களோட ஃபேஸை திறந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ இங்க இருக்கிற பொண்ணோட ஃபேஸை திறந்து பார்க்கும்போது அது உள்ள இவி இருக்கிறது தெரியுது. அதை பார்த்தோன்னே இங்க என்ன நடக்குது, எல்லாமே தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போற கார் பின்னாடி வேகமா ஓடுறான். அந்த கார் வந்து போயிடுது. இங்க இவி வந்து கத்திக்கிட்டே இருக்கா, இங்க பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளை பண்ணிக்க வேணான்னு சொல்ல. ஆனா வந்து டேமியன் கண்டுக்கவே இல்லை. அவன் கார் எடுத்துட்டு போயிடுறான். இவி பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடுறா. டேமியன் கார்ல போகும்போது யோசிச்சுட்டு போறான், இவளுக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே நான் நல்ல விதமா தானே பாத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணாம ஏன் அந்த கண்ணு தெரியாதன போய் கல்யாணம் பண்ணணும்னு போறா. அப்படி நான் போட்ட பிளான் எல்லாம் அவ வேஸ்டாக்க பாக்குறா. ஆனா அதுக்கு நான் விடவே மாட்டேன், என்னை விட்டு அவளால போகவே முடியாது, என் கூட தான் அவ கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னு யோசிக்கிறான். இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு, அவளும் வேணுமா இவளும் வேணுமா, என்னடா இதெல்லாம் நியாயம். கேட்டா ஏதோ பாதுகாப்புன்னு சொல்லி பீலா விட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் சேஸ் பண்ணி போய் ஹீரோயினோட காரை பிளாக் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு இது முன்னாடியே தெரியும் போல. அதனால அவங்க பிளானை மாத்தி வேற கார்ல போயிடுறாங்க. இந்த கார்ல யாருமே இல்ல. அதை பார்த்த ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. சரி எப்படியாவது இதில் கண்டுபிடிக்கணும்னு போகும்போது அப்பா அவளுக்கு ஒரு நியூஸ் வருது, இவி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு. அதை கேட்டோன்னே அவர் இங்கேயே இருப்பாரு. அதனால இவிய பார்க்க கிளம்பிடுறாரு. இங்கே டேமியன் வந்து இவிய பார்க்க வந்திருக்கான். அப்ப இவிய வந்து நல்லா ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. எங்க என்ன விட்டுட்டு போனீங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டு தெரியுமாங்கும் போது அப்ப அவன் கேட்கறான், எதுக்காக நீ மனப்புண்ணு அங்க வந்து உட்காந்த, ஏன் உன் அக்கா எங்க போடா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவளும் என் அக்கா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்க உட்கார வச்சா, அவளுக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையான்னு சொல்ல. கேட்ட டேமியன் நம்பவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இல்ல இதுல வேற என்னமோ இருக்குன்னு சொல்ல, இல்ல நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான், அவ 1 மில்லியன் காசு வாங்கிட்டு அந்த கண்ணு தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கும் போது இப்போ உங்க பாட்டி வந்துடுறாங்க. நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், உங்களுக்கு வேணா சந்தேகமா இருந்துச்சுன்னா அவ அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அசிஸ்டன்டும் செக் பண்ணிட்டு சொல்றாரு, ஆமா அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், 1 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு வந்து செம கடுப்பாகுது. ஆனா பாட்டி சொல்றாங்க, இல்ல இவ இப்படி செஞ்சிருக்கானா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல, சரி பாட்டி நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈவி கிட்ட பேசுறான். அப்ப ஈவி சொல்றா, இந்த மாதிரி நீங்க என்ன லவ் பண்ண மாட்டீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு கேட்க, அதுக்கு அவனும் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தான், சரி நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதை கிட்ட ஈவியும் சந்தோஷத்துல கட்டி பிடிக்க, அப்ப அவன் நினைக்கிறான், நான் வந்து இவளை தான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாமே நடக்குது, இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல நான் இப்படி யோசிக்க கூடாது, அவ வந்து பணத்துக்காக ஏமாத்திட்டு போயிட்டா, இனி அவளை பத்தி நான் நினைக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. டேமியன் வந்து ஈவியே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, ஷாப்பிங் போறாங்க, அப்படியே மூவி பார்க்க போறாங்க. மூவி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்து தப்பான பாப்கார்ன் கொண்டு வந்துட்டாங்க போல. அதுக்கு செம்மையா அவ திட்டுறா, நீல் டவுன் பண்ணி மன்னிப்புலாம் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது டேமியன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. என்ன இவ ஒரு கைண்டான பொண்ணுன்னு நினைச்சோம், ஆனா வந்து இப்படி நடந்துக்கிறாளையும் யோசிக்கிறாங்க. அதான் உருகி உருகி லவ் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேய் முகம் தெரியும், என்ன சும்மாவா சொன்னாங்க. பிறகு 2 பேரும் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுல வந்து இவி நம்ம உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியில போயிடுறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன முறை இவ தான் நம்மள உயிரை கொடுத்து காப்பாத்தினா, இந்த முறை ஏன் நம்மள இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சந்தேகமும் வருது. ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ கண்ணு முழிக்கும் போது அங்க ஈவி தான் உட்காந்துருக்கா. நீங்க என்ன ரொம்ப பயன்படுத்திட்டீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லும் போது அப்ப அவன் கேட்கறான், எதுக்காக நீ என்ன தனியா விட்டுட்டு போன கேட்கும்போது, அப்படி கிடையாது நான் உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், ஆனா என்னால காப்பாற்ற முடியல, அதனாலதான் ஹெல்ப்புக்கு ஆள் தேட போனேன், பாருங்க என் கையில கூட அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா எனக்கு அவ ஏமாத்துறாங்கிறது கூட புரியல. அப்ப அவ வந்து சரி ஓகே இந்தாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரமான சாப்பாடை ஊட்டி விட்டுறா. அதை பார்த்த டாக்டர், இவங்களுக்கு இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, காரமெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது, சாரி எனக்கு தெரியல இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு, நான் தெரியாம கொடுத்தேன்னு சொல்லி அவ ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுக்க வரா. அதை பார்த்த டாக்டர் அவருக்கு சில் வாட்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதை பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம டேமியன் மேலேயே அந்த தண்ணியை ஊத்தி விட்டுறா. அதை பார்த்து திருப்பவும் பார்த்துட்டு போய் என்ன மன்னிச்சிடுங்க நான் நிறைய தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து தொடச்சு விடுறேன்னு சொல்லி ஹீரோட ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அழுத்தி விட்டுறா. அதை பார்த்து டேமியன், போதும் நிறுத்து, என்ன டாக்டர் கவனிச்சுப்பாரு, நீ போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது அவளும் சரி சொல்லி கிளம்பி போயிடுறா. இப்போ டாக்டர் சொல்றாரு, போன முறை உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்ப ஹீரோயின் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க, இப்ப அவங்களே திரும்பவும் கூப்பிடுங்களேன்னு சொல்லும் போது இப்பதான் அவனுக்கு ஹீரோயினோட அருமை கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஆனா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்ன வேலைனா மட்டும்தான் நல்ல பொண்ணுங்களாம் ஞாபகம் வருவாங்களோ. ஹீரோ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. பாட்டி வந்து செம்மையா திட்டுறாங்க, டே உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இதுக்காக தான் அந்த ஈவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா, இப்ப நீ என்ன நிலைமையில இருக்க பாருன்னு சொல்ல, பாட்டி ஈவி ஒரு முறை என் உயிரை காப்பாத்திருக்கா, அதுக்காக திரும்பவும் நான் உயிரை காப்பாத்திருக்கேன், இதுல என்ன பாட்டி தப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பாட்டியும் நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாதுடா, நீ ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் வந்து அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்து யார் என்ன வேணான்னு சொல்லட்டும், என்ன காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை கூட நான் கொடுப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அங்க ஈவி வந்து என் அக்காவோட பிரேஸ்லெட்டை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்ப ஹீரோ ஷாக் ஆகி என்ன சொல்ற நீ, இது யாரோட பிரேஸ்லெட்னு சொல்லி அவ கையை பிடிச்சி இறுக்கிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே அவ கொஞ்சம் உஷாராகிடுறா, இல்ல இல்ல இது என்னோட பிரேஸ்லெட் தான், என்னோட அக்கா உன்னோட முன்னாள்
காதலியாச்சே, அதான் அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சும்மா சொன்னேன்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் இங்க பாரு, நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன், இதை ப்ரூவ் பண்ண நீ என்ன வேணாலும் கேளு, நான் கண்டிப்பா தருவேன்னு சொல்லும்போது அப்ப ஈவி கேட்குறா, எனக்கு 2 நாள்ல பர்த்டே வரப்போகுது, அதுக்கு உன்னோட ஷேர்ஸ் எனக்கு எழுதி வைப்பியான்னு கேட்க, இவ்வளோ தானே, கண்டிப்பா உன் பேர்ல எல்லா ஷேர்ஸும் எழுதி வைக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறா. பிறகு ஹீரோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு அவளோட கையெழுத்து வேணும்னு சொல்லிட்டு ஈவியோட வீட்டுக்கு போறான். அந்த மேடு கிட்ட போய் ஈவி எங்கன்னு கேட்கும்போது அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரூமை காமிக்கிறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா அந்த ரூம் கிட்ட போகும்போது அப்பா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் அப்பா சொல்றான், என்னம்மா சொல்ற நீ, அவன் ஷேர்ஸ்லாம் அவன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்கும் போது ஆமாப்பா அவன் என் காலு கீழே சுத்தி வர நாய்க்குட்டி மாதிரி, நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கறான், ஷேர்ஸ் எழுதி கேட்கிறேன், இதுக்கும் ஓகே சொல்லிட்டப்பா, என்ன சொன்னாலும் அவன் செய்யறான்ப்பான்னு சொல்ல அப்ப அவன் அப்பா சொல்றான், இந்த ஹீரோயின் இருக்காளே அவளும் தான் 3 வருஷமா காதலிச்சிட்டு சுத்திட்டு இருந்தா, இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினது கிடையாது, கேட்டா உண்மை அன்பு பாசம்னு சொல்லிட்டாலே வா, ஆனா என் பொண்ணை பாரு 3 மாசத்துல ஷேர்ஸ் எழுதி வாங்குற அளவுக்கு வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனோட சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கின்னு சொல்ல ஆமாப்பா இது கிடைக்க நான் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கேன், என் அக்காக்காரியை கெட்டவளாக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, அவ என்ன புள்ளி பண்றா, அது செய்யறா இது செய்யறான்னு காமிக்கிறதுக்குள்ள அப்பப்பா ஒரிஜினலா புள்ளி பண்ணது என்னமோ நான் தான் அவளை செமையா புள்ளி பண்ணேன், அவங்க அம்மா பிரேஸ்லெட்டை அறுத்து போட்டேன், எல்லாமே செஞ்சேன், ஆனா ஹீரோ கண்ணு முன்னாடி மட்டும் நான் அப்பாவி மாதிரி விக்டிங் மாதிரி காமிச்சுக்கிட்டேன், இப்ப நான் என்ன சொன்னாலும் அவன் அப்படியே கேட்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியில இருந்து கேட்ட ஹீரோவுக்கு செம ஷாக்கு, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அப்ப வேவன் தான் நல்லவளா, பல முறை சொல்லியிருக்கா என்னை எல்லாரும் புள்ளி பண்றாங்கன்னு, ஆனா அதை நான் நம்பினதே கிடையாது, நான் ஏன் இப்படி ஒரு முட்டாளா இருந்துட்டு சொல்லி கோவத்துல அந்த எல்லாத்துக்கு காரணம் இந்த பிரேஸ்லெட் தான், இது முதல்ல என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தூக்கி போட வர அப்ப அவங்க மேடு பார்த்துட்டு, சார் நீங்க என்ன பண்றீங்க, இது ஹீரோயின் அம்மாவோட பிரேஸ்லெட், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்க அதை கேட்ட ஹீரோக்கு அடுத்த ஷாக்கு, என்ன சொல்றீங்க நீங்க, இது ஹீரோயினோட அம்மாவோட பிரேஸ்லெட்டான்னு கேட்க ஆமா சார், இதை கூட ஈவி மேடம் ஹீரோயினை புள்ளி பண்ணி அந்த பிரேஸ்லெட்டை அறுத்துட்டாங்க, அதை அவங்க சரி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அது காணா போயிடுச்சுன்னு சொன்னாங்க போது ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. என்னை காப்பாத்தினது எல்லாமே வேவன், நான் இவ்வளவு நாள் தப்பான பேச நான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இந்த ஈவிக்காக என் உயிரை காப்பாத்தின ஹீரோயினை நான் இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திருக்கேன், நான் என்ன ஒரு மனுஷன் சொல்லிட்டு அந்த சொத்து பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருப்பானே அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இப்படி அவன் கவலைப்பட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. பாட்டிலாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ அவன் கண்ணு முழிச்சு, இங்க பாரு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஏதாவது வீடியோஸ் கிடைச்சுன்னா அதை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுன்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட் ஓகே சொல்லிட்டு போறான். இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டியது இப்போ செஞ்சுட்டு இருக்கான். இப்போதான் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, அதனால அவன் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் ஈவி மேடம் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டாங்க சார், ஆனா நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், அந்த திங்ஸ் இந்த இருக்குன்னு சொல்லி கொடுக்க ஹீரோவும் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஹீரோவோட சேர்ந்து இந்த போட்டோஸ் தான் இருக்கு. அதோட ஹீரோயினோட டைரி கிடைக்குது. அதை அவன் படித்து பார்க்கும்போது ஹீரோயின் எவ்வளோ அவனை லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு நல்ல பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லி. அப்போ அசிஸ்டன்ட் அந்த கார் ஆக்சிடென்ட் போய் எடுத்த வீடியோ கொண்டு வந்து காமிக்கிறான். அதில் ஹீரோயின் காப்பாற்றினது தெளிவாக இருக்குது. அதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு பிளான் போடுறான். சரி ஓகே, நாளன்னைக்கு இவியோட பர்த்டே வருதுல, அதுக்கான செலிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்கிறான். அப்படியே 2 நாளைக்கு பிறகு இவியோட பர்த்டே தான் காமிக்கிறாங்க. அங்க இவியும் அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப திமிரா கெத்தா வந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க எல்லாரும் அவன் அக்காவை தானே இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, இப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனா தங்கச்சிக்காக இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது இவிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு பக்கம் இவன் சொன்ன மாதிரி ஷேர்ஸ்லாம் கொடுப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க கரெக்டா ஹீரோ வந்துறாரு. அவர் இவ தான் என்னோட ஒய்ஃப், ஒன்லி ஒன் ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்சவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அதை கேட்கும்போது இவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இவி கேட்கிறா, ஏதோ எனக்காக சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்கும்போது அப்ப அவன் சொல்றான், இங்க பாரு நான் உன்னோட அக்காவை காதலிக்கவே இல்லை, உன்னைத்தான் காதலிச்சேன், என்னோட பிசினஸ் எதிரிகளால உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன் அக்காவை இந்த உலகத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேனே தவிர உண்மையாவே நான் உன்னை மட்டும் தான் காதலிச்சேன்னு சொல்ல அதை கேட்கும்போது இவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா நீங்க என்ன மட்டும் தான் லவ் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட, இங்க பாரு இது சர்ப்ரைஸ் கிடையாது, இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு பிள்ளைத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க பார்ட்டி நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்ப சில முகமுடி கலக்காரங்க இவி கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. ஆனா அதை பார்த்த ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. இதுவும் அவரோட பிளான் தான் போல. அப்ப அவனும் இவி கழுத்துல கத்தி வச்சு, இங்க பாரு உன் பொண்டாட்டியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இவ உனக்கு உயிரோட வேணும்னா 3 மணி நேரத்துல அந்த குடோனுக்கு சேரு, உன்னோட சொத்துக்கத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் இவிய கடத்திட்டு போயிடறாங்க. அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம், தம்பி அவளை சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி போது, காப்பாத்துன்னு தானே காப்பாத்திட்டே போச்சு, இங்க பாரு அசிஸ்டன்ட் 3 மணி நேரம் கழிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு போக, அதை கேட்டு அவங்க அப்பாக்கு ஷாக் ஆகுது. என்ன பண்றீங்கன்னு சொல்லி பின்னாடியே
கெஞ்சிக்கிட்டு போறான். அப்படியே எல்லாரும் 3 மணி நேரம் கழிச்சு அவங்க குடோனுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்க இவி வந்து என்னங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது ஆனா ஹீரோவோட முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல. அப்ப கிட்னாப்பர் சொல்றான், இங்க பாரு உன் சொத்து எல்லாத்தையும் எனக்கு எழுதி வை, அப்படி எழுதி வைக்கிறேன்னா உன் பொண்டாட்டி நான் கொன்னுடுவேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ, நான் எதுக்கு எழுதி வைக்கணும், வேணா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்கும் போது இங்க உங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகுது. என்ன தம்பி பேசுறீங்க, உன்னோட ஒய்ஃப் தானே சொல்லும்போது, ஆமா என்னோட ஒய்ஃப் தான், ஆனா அதுக்காக என் சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா உங்களோட பொண்ணு தானே, நீங்க காப்பாத்துறதுக்கு உங்களோட சொத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது அப்ப ஸ்டெப் மாமும் ஆமாங்க நம்மளோட சொத்தை எழுதி வச்சிடலான்னு சொல்ல ஆனா அப்பாக்கார ஒத்துக்க மாட்டான். இங்க பாரு உன் பொண்ணுக்காக என்னோட சொத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட ஸ்டெப் மாமா, அட பாவி உன்னை நம்பி வந்ததுக்கு என் பொண்ணோட உயிரை இப்படி நட்டாத்துல விட்டுட்டேன்னு அவங்களும் திட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கிட்னாப்பருக்கு செமக்கம் வருது. என்ன இங்க என்ன நான் வெள்ளாட்ட காமிச்சிட்டு இருக்கேன், நான் பொய் சொல்றேன்னு தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவன் இவியோட கழுத்திலே குத்திடுறான். ஸ்பாட்லயே இவி இறந்து போயிடுறா. அப்ப அவன் நினைக்கிறான், இனி உன் அக்காக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதான் உனக்கு தண்டனை, ஆனா இவன் செஞ்ச துரோகத்துக்கு யார் தண்டனை கொடுப்பான்னு தான் தெரியல. அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், அப்ராடுக்கு 2 டிக்கெட்டை போடு, என்னோட ஒய்ஃபை போய் நான் அழைக்க போறேன்னு சொல்லும்போது அப்ப அசிஸ்டன்ட் சொல்றான், சாரி சார் நீங்க ரொம்ப லேட், மேடம் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இவ்வளவு நேரம் ஹீரோ பக்கம் நடந்த கதையை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, ஆனா ஹீரோயின் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க, அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. இப்ப அதை தான் காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க மாமியாங்க வீட்டுக்கு வராங்க. அங்க ஆன்ட்டி வந்து செம கோவமா இருக்காங்க. ஏன்னா தங்கச்சி கறியை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப அக்கா கறி ஸ்வாப் ஆகி வந்திருக்கால, அதை நினைச்சு அவங்க கோவப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து அம்மா என்ன வந்து நீங்க பிளஸ் பண்ண மாட்டீங்களா கேட்க, இங்க பாரு என்ன நீ அம்மான்லாம் கூப்பிடாத, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல, உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்திருக்கன்னு சொல்லும்போது பட்லர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம் அவங்கள வந்து நீங்க திட்டாதீங்க, அவங்க குடும்பத்துல அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச தங்கச்சி விட இவங்க தான் பெஸ்டா இருப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லும்போது அதை கேட்டோன்னே ஆன்ட்டியும் கொஞ்சம் சமாதானமாகறாங்க. இங்க பாரு நீ என்ன வந்து ஆன்ட்டினே கூப்பிடு, அம்மான்லாம் கூப்பிட தேவையில்ல, அப்புறம் என் மகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிடுச்சு, ஆனா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் அவனுக்கு பார்வை வந்துடும் சொல்ல அதை கேட்ட ஹீரோயின், அதெல்லாம் பரவாயில்ல ஆன்ட்டி நான் பாத்துக்கிறேன், உங்க பையனோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லும்போது அப்ப பட்லர் சொல்றாரு, இது வரைக்கும் சார் யாரையும் ரூம்குள்ள விட்டதில்ல, கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறாங்க. அப்ப அங்க செகண்ட் ஹீரோ குளிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின், பரவாயில்லையே இவன் கொஞ்சம் அழகாத்தான் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவன் கண்டுபிடிச்சிடான் யார் என் ரூம்குள்ள இருக்கிறதுன்னு கேட்க, அந்தாங்க உங்களோட புது ஒய்ஃப்னு சொல்ல அதை கேட்ட அவனும், இங்க பாரு என் கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, என் ரூமுக்குள்ள வர உனக்கு அனுமதியே கிடையாது, வெளியில போன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின், அப்படிலாம் வெளியில போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லும்போது அப்படியா அப்ப நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு வெளியில போய் அங்க அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஆன்ட்டியும் பட்லரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க டாக்டர் வந்து, சார் நீங்க மருந்து குடிக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அதை கேட்ட செகண்ட் ஹீரோவும், எங்க இப்ப நான் மருந்து குடிச்சு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன கண்ணா தெரிய போகுது, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு கோவமா பேச அதை பார்த்த ஹீரோயின், டாக்டர் அந்த மருந்து இங்க கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க இந்த மருந்து இப்ப நீங்க குடிக்கிறீங்களா இல்ல நான் வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஊட்டி விடணுமான்னு கேட்க, அதெல்லாம் முடியாது உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லும்போது, நான் எப்படி ஊட்டி விடுவேன் தெரியுமா, என்னோட வாயாலேயே ஊட்டி விடுவேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா செகண்ட் ஹீரோ கொஞ்சம் பயந்துடுறான். இங்க கூட நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மருந்து குடிச்சிட்டு அவர் உள்ள போயிறாரு. அதை பார்த்து ஆன்ட்டிக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம பையன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான், ஆனா இந்த பொண்ணோட பேச்சை கேட்கறான், கண்டிப்பா இவ தான் அவளுக்கு சரியா இருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நைட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து நல்லாவே ஜெல் ஆயிட்டாங்க. சரி ஆன்ட்டி நான் போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போயிட, அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றான், அம்மா இவ கூட எப்படி நான் படுக்க முடியும், என்னால முடியாதுன்னு சொல்ல அப்ப ஆன்ட்டியும், இங்க பாருடா அவ உன்னோட ஒய்ஃப் உங்களோட தான் இருப்பா, நீ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே செகண்ட் ஹீரோ வந்து தாங்கி அவங்க பெட்டுக்கு வர அதை பார்த்த ஹீரோயின், என்ன உங்களுக்கு படுக்க இடம் வேணுமான்னு கேட்கும்போது, ஆமா நான் இங்கே தான் படுக்க போறேன், ஆனா நீ என்ன டச் பண்ணவே கூடாது, அப்படி பண்ண உன்னை பிடிச்சி நான் தள்ளி விட்டுருவேன்னு சொல்ல, ஆமா ஆமா இவர் பெரிய ஆளு இவரை நாங்க டச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் ஓரமா படுத்துக்கிறாங்க. அப்படியே மார்னிங் பார்க்கும்போது 2 கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோலாம், இவள்கிட்ட நான் என்ன சொன்னேன் இவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட, நீயும் தானே என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குன அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு போறாங்க. பிறகு செகண்ட் ஹீரோ வந்து டாக்டர் செக் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க கண்ணுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் கண்டிப்பா வரும்னு சொல்லும்போது அதை கேட்ட செகண்ட் ஹீரோ வெறுப்பாகி, போதும் நிறுத்துங்க, இனிமே எனக்கு கண்ணு தெரிய போறதே இல்லை, நான் இப்படிதான் என் வாழ்க்கை ஃபுல்லா வாழ போறேன், இனிமே எதுக்கு இந்த மருந்துலாம் சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோவை தனியா அழைச்சிட்டு போறாங்க. இப்ப எதுக்கே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது அப்ப அவங்க கையில ஒரு ப்ரஷ்ஷை கொடுத்து, இந்தாங்க ஏதாவது வரைங்கன்னு சொல்லும்போது அதை கேட்ட செகண்ட் ஹீரோவும், என்ன எனக்கு கண்ணு தெரியல நல்லாவே தெரியும்ல, என்னை வச்சு ஜோக் பண்றியான்னு கேட்க, கண்ணு தெரிஞ்சதான் வரையணும்னு இல்லை, நம்ம மனசால உணர்ந்தாலே நம்மளால வரைய முடியும், நீங்க முதல்ல கண்ணு தெரியலங்கிறதே யோசிக்காதீங்க, உங்க மனசால நீங்க வாழ ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கண்ணு தெரியாது உங்களுக்கு ஒரு குறையவே தெரியாது, அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் எடுப்போம், அது சரியாச்சுன்னா நமக்கு ஓகே, இல்லைன்னா நீங்க எப்படி வாழ ஆரம்பிங்க, இது நீங்க ஏத்துக்க பழகிக்க
பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அது கேட்கும்போது செகண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. அப்புறம் வெளியில் வந்து ஓகே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது ஆன்ட்டிக்கெலாம் சந்தோஷமாக இருக்குது. யார் பேச்சையும் கேட்காத என்னோட மகன் இந்த பொண்ணு பேச்சை கேட்குறான், கண்டிப்பாக இவ ஒரு நல்ல மருமகளாக இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. அதன் பிறகு ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோவை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயினும் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒரு நாள் அவங்க லேப்டாப்ல ஏதோ மூவி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவரும் இவ தான் என்னோட ஒய்ஃபா, இவ்வளவு அழகா இருக்காளுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் இங்க பாருங்க நான் பேய் படம் பார்க்க போறேன், அது நீங்க காதால கேட்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூவி பார்க்கறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பேய் படத்தை பார்த்துட்டு பயந்து பயந்து அவன் ஷோல்டர்லயே சாஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவனும் இங்க பாரு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா அந்த படத்தை பார்க்காத, எதுக்கு என்னோட தோல்லே சாஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமா நீ பெரிய மைசூர் மன்னன் உன் மேலே சாஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திட்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் வந்து ஹீரோவுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அவர் சொல்றாரு இங்க பாரு எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியல, ஆனா நான் ஒரு மேன், நீ ஒரு பொண்ணா இருக்க, இப்படி டச் பண்ணா எனக்கு என்ன தோணும்னு தெரியல, வேணா இன்னைக்கு நைட்டு அப்படிங்கும்போது இல்ல இல்ல அதுக்கெல்லாம் இன்னும் நான் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போறாங்க. அதை பார்க்கும்போது செகண்ட் ஹீரோக்கு சிரிப்பா இருக்கு. அப்புறம் வந்து டாக்டர் செக் பண்றாங்க. அவர் கண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க கண்ணு ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்ல அதை கேட்குற ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி நிஜமாவே உனக்கு நல்ல கண்ணு தெரியுதான்னு கேட்க, ஆமாமா எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, ஆனா ஒரு ரிக்வஸ்ட், இது வந்து ஹீரோயினுக்கு தெரிய வேணா, நானே அவகிட்ட சொல்லிக்கிறேங்கும் போது அதுக்கு ஆன்ட்டியும் இந்த காலத்து பிள்ளைங்களோட விளையாட்டுலாம் இருக்கே, சரி சரி நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றாங்க. நைட்டு செகண்ட் இயர் ரூம்ல வந்து ரொம்ப நர்வஸா உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு கண்ணு வேற தெரிய ஆரம்பிச்சிச்சா, அதனால ஹீரோயினோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அவருக்கு. அப்ப ஹீரோயினும் கிட்டக்க வந்து பேச ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயினுக்கு வெக்கமா இருக்கு. அப்ப செகண்ட் ஹீரோ எந்திரிச்சு வந்து உன்னோட அழகை நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் என்ன உங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்க, ஆமா எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. 1 மந்த்துக்கு பிறகுதான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாமிட்டா எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஆன்ட்டியும் உடனே டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட டாக்டர் வந்து பார்த்துட்டு இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே இங்க கட் பண்ணி டேமியனை காமிக்கிறாங்க. என்ன சொல்ற நீ, அவ பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு கேட்க அதுக்கு அசிஸ்டண்டும் ஆமான்னு சொல்லும்போது இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இங்க செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க போனுக்கு ஒரு கால் வருது. யாரு இது அன்னோன் நம்பரா இருக்கேங்கும் போது அது செகண்ட் ஹீரோ தான் வாங்கி பேசுறாரு. யார் நீங்க, எதுக்காக கால் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த சைட்ல இருந்து பேசுறது டேமியானு, நான் அவளோட ஹஸ்பண்ட் பேசுறேன், நீங்க யாரு அப்படிங்கும் போது என்ன ஹஸ்பண்டா, ஓ என் ஒய்ஃபோட எக்ஸ் ஹஸ்பண்டா, இப்போதுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு கேட்க என்னது எக்ஸ் ஹஸ்பண்டா, அவளோட ஒரே ஹஸ்பண்ட் நான் மட்டும்தான், அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்ல இங்க பாருங்க சார் அவ என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தைக்கு அவ அம்மாவுக்கு போறா, வேஸ்டா எங்க லைஃப்ல வந்து தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்ல இங்க பாரு நீ அவள்கிட்ட போனை கொடு, அவளை ஃபோர்ஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிருப்ப, அவகிட்ட போனை கொடு நான் பேசணும்னு சொல்லும்போது இங்க பாரு டார்லிங் நான் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணான்னு கேட்க அப்படிலாம் இல்ல டார்லிங் நான் உங்களை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்களோட குழந்தைக்கு நான் அம்மா ஆக போறேன்னு சொல்ல அது கேட்கும்போது ஹீரோக்கு கடுப்பாகுது. இங்கே இவங்க ரெண்டு பேரும் டார்லிங் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப எனக்கு ஒரு கிஸ் கூடன்னு சொல்லி ரெண்டு பேரும் உம்மா உம்மான்னு சொல்லி சவுண்டு கொடுத்து அவனை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இங்க டேமியன் வந்து செம கடுப்புல இருக்கான். அப்படியே டேமியன் ஹீரோயினோட வீட்டை தேடியே வந்துட்டான். எங்க ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கும்போது அப்ப பட்லர் தயவு செஞ்சு இங்க பிரச்சனை பண்ணாதீங்க வெளியில போங்கன்னு சொல்ல இங்க பாரு இப்ப அவ எங்கன்னு சொல்லல உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லும்போது என்ன கல்யாணமான்னு சொல்லிட்டு வேகமா அங்க கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் செகண்ட் ஹீரோக்கும் கல்யாணம். ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கல்யாணத்துல சம்மந்தமானு கேட்கும்போது அப்ப அங்கேருந்து டேமியன் வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கத்துறான். அப்ப ஹீரோயினும் நீ இங்க என்ன பண்ற, எதுக்காக என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றேன்னு கேட்கும்போது இங்க பாரு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டே தான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதன்னு சொல்ல எது ரொம்ப காதலிக்கிறீங்களா, என்னை காதலிச்சது எல்லாமே ஒரு செட்டப் தானே, இப்போ என்னமோ வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கும்போது அதை கேட்ட டேமியனும் என்ன உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமாங்கும் போது ஆமா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், தெரிஞ்ச பிறகு தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கின்னு முடிவு பண்ணேன்னு சொல்ல இங்க பாரு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அன்னைக்கு அந்த கார் ஆக்சிடென்ட்ல என்னை காப்பாத்தினது நீன்னு எனக்கு தெரியாது, நான் உன் தங்கச்சி இவின்னு நினைச்சுக்கிட்டேன், அதனால தான் நீ ஒரு கெட்ட பொண்ணு நினைச்சு உனக்கு எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன், இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு, நான் லவ் பண்ணதே உன்னைத்தான் ஒன்னு மட்டும்தான், அதே மாதிரி நீயும் என்ன லவ் பண்ணன்னு தெரியும், ஏன்னா நீ டைரியில அவ்வளவு உருகி உருகி எழுதி வச்சிருந்ததை நான் பார்த்தேன், நீ என்னை விட்டு போக வாய்ப்பே இல்லை, என் கூட நீ வந்துருன்னு சொல்ல அவங்க செகண்ட் இயர் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபே அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ நீ அவளே வந்து கூப்பிடுவ, உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லி டேமியன் சட்டையை பிடிச்சிட்டு இருக்க. இப்போ டேமியனா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்க பாரு நீ இப்போ முடிவு பண்ணு, நான் வேணுமா இல்லை அவன் வேணுமா, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ இப்பயாவது ஒத்துக்கோன்னு சொல்ல அப்போ ஆன்ட்டி கீழே இருந்து இங்க பாரு என்னம்மா பண்ற, நீ பையனை விட்டு போக போறியான்னு கேட்க இப்போ நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன், இப்போ நான் யாரை காதலிக்கிறேன்னு உனக்கு சொல்லணும் அவ்வளோதானே, இப்போ நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அதை பார்த்தோன்னே டேமியனுக்கு செம கடுப்பாகுது. உடனே அவன் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து செகண்ட் ஹீரோ
குத்திடுறான். அதை பார்த்து ஹீரோயின்லாம் டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, இங்க பாரு அந்த கத்தில வந்து நான் பாய்சன் தடவி குத்திருக்கேன், அதுக்கான ஆன்டிடோட் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, நீ ஏன் கூட வந்தினா அவன் உயிர் பொழைப்பான், இல்லைன்னா அவன் செத்து போவான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியே செகண்ட் ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி நான் உன் கூட தானே வரணும், வந்து தொலைகிறேன், நீ அந்த ஆன்டிடோட கொடுங்கும்போது அப்படிலாம் நான் கொடுக்க முடியாது, நீ என் கூட வந்து இரி, கண்டிப்பா அந்த ஆன்டிடோட் அவன்கிட்ட போய் சேரும்னு சொல்லும்போது ஹீரோயினை வர வழி இல்லாம அவங்க கூட சேர்ந்து போயிடுறாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போக சொல்றான். அதை பார்த்த ஹீரோயினும் எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு கேட்கும்போது, இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொன்னதே பொய்ன்னு தோணுது, நீ என்ன வெறுப்பேற்றதுக்காக சொல்லியிருப்ப, ஸோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தான் வருது. அதை பார்த்து அவன் செம கடுப்பாகிறான். இல்ல இந்த குழந்தை எனக்கு தேவையே கிடையாது, உடனே அபார்ஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல டாக்டர் வந்து இல்ல இவங்களுக்கு அபார்ஷன் பண்ணா அப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா போயிடும், இந்த குழந்தைய அவங்க அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ல டேமியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அவ குழந்தை இருந்துட்டு போகுது, அதுக்கான அப்பாவா நானே இருந்துட்டு போறேன், என்னோட பேரே கொடுத்துட்டு போறேன், என் கூட இவ இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். அங்க வீட்டுக்கு வந்தோன்னே இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன், உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்க, அப்ப ஹீரோயின் வந்து ஏன் இவைக்கு பிடிச்ச ப்ளூ ரோசஸ் எல்லாம் இங்க வைக்கலையா, முன்னாடி அப்படித்தானே வச்சிருப்பேன்னு கேட்க, அப்ப வந்து இங்க பாரு நான் தான் சொல்றேன், நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ இப்படி பேசி என் மனசை ரொம்ப புண்படுத்துற, எனக்கு நீ பழைய மாதிரி வேணும், பழைய மாதிரி நீ என்னை காதலிக்கணும்னு சொல்ல இது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லும் போது, இங்க பாரு என் மேல நீ கோவமா இருக்கன்னு நல்லாவே தெரியும், இங்க பாரு நான் உன்னை பாட்டில வச்சு அடிச்சிட்டேன்னு சொல்லித்தானே நீ இவ்வளவு கோவமா இருக்க, வேணா அதே பாட்டில வச்சு நீ என்ன அடிச்சுக்கோ, அப்பவாது உன் கோவம் தீருதான் பாப்பன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அவன் கொடுத்துருப்பான் கையில. ஆனா ஹீரோயினுக்கு இருந்த கோவத்துல அவன் மண்டையில 4 போட்டுடுறாங்க. இப்பவாது உன் கோவம் தீர்ந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அது என்னைக்குமே போவாதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இங்க வந்து டேமியன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் சென்று அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு எங்க ஹீரோயின் அவ என்ன விட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அவங்க வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அங்க ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஹனி எப்படி இருக்க, உன் உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் போல. அதை கேட்டு டேமியனுக்கு சமகம் வருது. ஹீரோயின் கிட்ட இருந்த போனை வாங்கி கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு இங்க பாரு நீ என்ன மட்டும்தான் ஹனின்னு சொல்லணும், வேற யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் வந்து நான் யாரை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட இஷ்டம், என்னைக்குமே நான் அவரை மட்டும்தான் ஹனின்னு சொல்லுவேன்னு சொல்ல இவன் செம கடுப்பாக்கி இனிமே இவ கையில போனே கொடுக்க கூடாது, அவன்கிட்ட இவன் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு 2 மேட்ச் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ பாவம் அவருக்கு வந்து ஆன்டிடியூடே கொடுக்கலையா, இன்னைக்கு தான் அவருக்கு லாஸ்ட் டேட்டா, அவர் இறந்து போக போறாராம் பேசிட்டு இருக்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. உடனே டேமியனை பார்க்க ஆஃபீஸ்க்கு போக அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து உள்ள விட மாட்டா, அப்பாயின்மெண்ட் இருந்தா மட்டும் தான் உள்ள விட முடியும், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள விட முடியாதுன்னு கொஞ்சம் கேவலமா பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றா நீ வந்து ரொம்ப வருத்தப்படுவ, ஒழுங்கா அவனை கூப்பிடுன்னு சொல்லும்போது அவ செக்யூரிட்டியை வச்சு வெளியில துரத்த பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து டேமியன் கரெக்டா வந்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட ஒய்ஃபு கிட்டே இப்படி நடந்துப்பியான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு ஹீரோயினை வந்து உள்ள அழைச்சிட்டு போறான். எதுக்கு நீ இன்னும் ஆன்டிடியூட் கொடுக்கல, உனக்கு என்னதான் வேணும், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு டேமியன் சொல்றான் ஏன் உனக்கு தெரியாதா என்ன வேணும்னு, உன்னோட காதல் அன்பு தான் எனக்கு வேணும், அது எனக்கு கிடைக்குமா, அப்படி கிடைக்கணும் என்ன ஹக் பண்ணு, உடனே நான் ஆன்டிடியூட் கொடுத்துறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, நீ ஏன் இவ்வளவு கேவலமானவனா இருக்கன்னு சொல்ல இன்னும் நான் அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து கரெக்டா அங்க செகண்ட் ஹீரோ வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ ஓகேவா எப்படி இருக்க, சாரி நான் உன்னை காப்பாற்ற ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு சொல்ல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இப்போ எப்படி இருக்க, உன் உடம்பு பரவாயில்லையா, பாய்சன் எப்படி வெளியில எடுத்தாங்கன்னு கேட்க அப்பா அவன் சொல்றான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ டேமியன் சொல்றான் கடைசி முறையா கேட்கிறேன் என் கூட இருக்க மாட்டியான்னு கேட்க அப்ப ஹீரோயின் வந்து முடியாதுடான்னு சொல்லும்போது இப்போ டேமியன் வந்து ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் சொல்றான் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் தான் அந்த பாய்சனை சாப்பிட்டேன், என் கூட நீ இருந்தினா நான் உன் கூட சேர்ந்து வாழலாம், இல்ல நீ என்னை விட்டுட்டு போயிட்டினா நான் இப்படியே செத்துடலாம் சொல்லி தான் இந்த முடிவை எடுத்தேன், இப்போ சொல்லு நீ என் கூட வாழ்வியா மாட்டியான்னு கேட்க ஆனா ஹீரோயின் எதுவுமே காதல வாங்காம செகண்ட் ஹீரோட கையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த டேமியன் அப்படியே ரத்தம் வந்து எடுத்து கீழே விழுகிறான். அப்போ அங்க அசிஸ்டன்ட் பாட்டியா வந்து பாக்குறாங்க. பாட்டிலாம் வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்படி ஒரு எண்டிங்ல இந்த டிராமா முடிக்குது. இது வந்து சேட் எண்டிங்கா ஹாப்பி எண்டிங்கான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா டேமியன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கிறான். ஆனா இதுல பாதிக்கப்பட்டது அவனோட பாட்டி தான். அவன் பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க இவன் கேட்கல, இப்ப தனியாலாம் நிக்கிறாங்க. நீங்க இந்த டிராமா பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.